ஒரே கேம் ஆனால் 2 கான்செப்ட் லேர்ன் பண்ண முடியும். வெல்கம் பேக் டு கேம் புக் கிட்ஸ் லைப்ரரி. இன்னைக்கு நம்ம இந்த கேம் தான் பார்க்கலாம். இந்த ஒரு கேம் இருந்தால் போதும், உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கவுண்டிங்கும் சொல்லித்தரலாம், கலர் சார்ட்டிங்கும் சொல்லித்தரலாம். யூஸ்வலாக நம்ம குழந்தைங்களுக்கு நம்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம், நம்பர் நேம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் குழந்தைங்க நம்பர்ஸை குவான்டிட்டியாக லேர்ன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவங்க மேத்ஸில் அடுத்தடுத்த கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு கேம் மூலியமா குழந்தைங்க 1 to 10 சிம்பிள்ஸாகவும் ரெகக்னைஸ் பண்ண முடியும், குவான்டிட்டியாகவும் ரெகக்னைஸ் பண்ண முடியும். அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன், அவங்களோட ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ், அவங்களோட மேத்ஸ் ஸ்கில்ஸை வேற லெவலில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு கேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேம் பாக்ஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7 கலர்ஸில் சிலிகான் கப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கலர்லையும் நம்மளுக்கு 9 கலர்ஃபுல் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் 63 பீட்ஸ் இருக்குது. இந்த பீட்ஸ் எல்லாம் பிக் பண்ணி குழந்தைங்க கலர் சார்ட் பண்ணுறதுக்கு அவங்க இந்த மாதிரி உட்டனில் டாங் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்ஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் சார்ட்டிங் அவங்க ப்ளே பண்ணதுக்கப்புறம் நம்ம நம்பர்ஸை வந்து குவான்டிட்டியாகவும் நியூமரலாகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அவங்க 1 to 10 நம்பர் நியூமரல்ஸ் கொடுத்துருக்காங்க, பேசிக்கான மேத்ஸ் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நம்பர் நியூமரல்ஸை ப்ளேஸ் பண்ணி நம்ம விளையாடுறதுக்கு இந்த மாதிரி நம்பர் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஸோ 1 அப்படின்னா 1க்கு ஈக்குவலண்ட்டான இமேஜ் இங்கே இருக்குது. பேக் சைடில் கார்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 நியூமரல் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டான பீட்ஸ் எத்தனையோ அதை வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து 1 2 வந்து பார்த்தீங்கன்னா 2னா 2 நியூமரல் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 2 பீட்ஸ் ப்ளேஸ் பண்ணணும். அண்ட் பீடோட கலருமே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ரெட் கலர் கொடுத்தாங்கன்னா குழந்தைங்க அதை நோட் பண்ணி அந்த ரெட் கலரை எடுத்து ப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி 1 to 10 அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கேம் எப்படி ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு குட்டி டெமோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கலர் சார்ட்டிங் பண்ணிடலாம். இங்கே 7 கலர்ஸில் சிலிகான் கப்ஸ் இருக்குன்னு கலர்ஃபுல் பீட்ஸ் இங்கே இருக்குது. நான் ஒவ்வொரு கப்லேயும் அதுக்கு ஈக்குவலண்ட்டான கலரை பிக் பண்ணி போடுறேன். ஃபர்ஸ்ட் எல்லோ, ஆரஞ்ச், பர்பிள், ப்ளூ, ரெட், க்ரீன் அண்ட் டீல் ப்ளூ. இப்போ நம்ம இந்த ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணி பிக் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி குழந்தைங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஸ்பூன்ஸ், சாப்ஸ்டிக், டாங்ஸ்லாம் யூஸ் பண்ணி பிக் பண்ணும் போது அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் ஆகட்டும், அவங்களோட ஃபோக்கஸ் ஆகட்டும் ரொம்பவே அதிகமாகும். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த நம்பர் கார்ட்ஸை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் அந்த நம்பரோட நியூமரல் ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கு ஈக்குவலண்ட்டான பீடை இப்போ நான் எடுத்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி நான் எல்லோ பீட் ப்ளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 2க்கு ஃபர்ஸ்ட் நம்ம நியூமரல் ப்ளேஸ் பண்ணலாம். அவங்க கொடுத்துருக்க மாதிரி 2 ரெட் பீட்ஸ் எடுத்து ப்ளேஸ் பண்ணலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம நம்பர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி 1 to 10 சிம்பிளாகவும் குவான்டிட்டியாகவும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். இந்த சிலிகான் கப்ஸ் யூஸ் பண்ணி இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணி கலர் சார்ட்டிங்கும் சொல்லித்தரலாம்.